ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்தாமா என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட ஒரு வசதியும் இல்ல, விரும்புனா எனக்கு நீங்க மனைவியா இருங்க, இதுக்கு மேல காசு என் சக்திக்கு மேல கேட்டீங்கன்னா என்னால தர இயலாது, வேணா சொல்லுங்க, விருப்பம் இருந்தா நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு, அல்லாஹ்வே சொல்ற அளவுக்கு தாளைன உமத்தியுக்குன்ன ஓ சர்ரிஹுக்குன்ன சராகன் ஜமீலா என்று நபியை சொல்லிவிடுங்கள் என்று சொல்ற அளவுக்கு ஆத்திரமூட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நம்ம தாய் என்று மதிக்கக்கூடியவர்கள், பண்பற்றவர்கள், பக்குவப்பட்டவர்கள், அப்படி நடந்தார்கள். என்ன அர்த்தம்? பொம்பளை அப்படிதான் இருப்பாங்க, அதை விளங்கிக்கணும். அப்படிதான் இருப்பாங்க நீங்க விளங்கி கொண்டால் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க பொம்பளைகள்கிட்ட எதை எதிர்பார்க்கணுமோ அது அல்லாததை எதிர்பார்க்கிறீர்கள், எது நடக்காதோ அதை எதிர்பார்க்கிறீர்கள், ஏமாற்றம் வரும் பொழுது கோபப்படுகிறீர்கள். எப்படி நினைக்கணும்? அவர்கள் வளைந்த எலும்பில் இருந்து படைக்கப்பட்டார்கள். அந்த வளைவு இருக்கும் போதே வளைவோடவே அவர்களிடமிருந்து பெற வேண்டிய இன்பத்தை பெற்றுக்கொள், நிமித்த முயற்சித்தால் உடைத்து விடுவாய். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வளைவா தான் இருக்கும்னு தெரியும் போது அவங்க கேரக்டரே மாறணும். பொம்பளை ஆம்பளையா மாறணும். ஆம்பளை மன இருக்கு உன்னை இருக்கிறாள், அப்புறம் இல்லையா? அவ பொம்பளையா தான் இருப்பா. நீ நினைக்கிற உன்னைய மாதிரியே எல்லாம் மாறணும் நினைத்தாயானால் அந்த மாதிரி மாறினால்னா நீ குத்துனா திருப்பிட்டு அவ குத்துவா, குத்துவா இல்லையா? அப்படி வரமாட்டாவ. அவ பொம்பளையா தான் இருப்பாள். பெண்கள் மூமினத்தன், ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை மனைவி வெறுத்து விடக் கூடாது. ஏன் வெறுக்க கூடாது? ஒரு விஷயம் அவள்கிட்ட உனக்கு பிடிக்காது இருந்தால் தேடி பாடுறா, பிடிச்சது அதிகமா இருக்குங்கிறாங்க. ஒரு விஷயம் அவள்கிட்ட பிடிக்காத விஷயம் இருக்கிறது, சோறாக்க தெரியாது, இதுக்காக நீ வெறுத்துருவியா? குழம்பு வைக்க தெரியாது, இதுக்காக நீ வெறுத்துருவியா? சுத்தமத்தமா வச்சுக்கிற தெரியாது, இதுக்காக நீ வெறுத்துருவியா? காய ஒழுங்கா விரிக்க தெரியாது, ஒழுங்கா துவைக்க தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாது, உன்னை மாதிரி நாகரிகம் தெரியாது, அதுக்காக நீ வெறுத்துருவீங்களா? அடே, நாலு கெட்டது இருந்தா நான் நல்லது இருக்கும்டா. கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லது என்ன தேடிப்பார். உன் தாயை நல்லா கவனிப்பாள். சோறாக்க தெரியாது, உன் தாயை தன் தாயை போல கவனிப்பாள், அதை திருப்தி விட்டு போ. உனக்கு ஒரு நோய் என்றால் துடித்து விடுவாள், அதில் திருப்தி விட்டு போ. உன்னுடைய சுகத்துக்காக தன்னை தியாகம் செய்வாள், அதில் திருப்தி விட்டு போ. இப்படி நீ விரும்பும் பொழுதெல்லாம் உனக்கு சந்தோஷம் தருவாள். இப்படி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும்? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாம் அவங்கள்ட்ட கெட்டதும் நல்லதும் கலந்திருக்கும், குறைகளும் நிறைகளும் கலந்திருக்கும். குறைய பார்த்துட்டு வெறுத்தக்கூடாது. வெறுத்துட்டு வேற ஒருத்திய தேடினீங்கன்னு வைங்க, அவ என்ன குறை இல்லாம இருக்க போறாளா? வேற குறை இருக்கும். யாரு நிறைய இருக்கிறா? எந்த ஆம்பளை 100% நிறைவாக இருக்கிறான், எந்த பொம்பளை 100% நிறைவாக இருக்கிறாள்? மனிதன் என்றாலே 4 குறை 4 நிறைதான். வித்தியாசம் இருக்கும். குறை இந்த குறை அவன் இருக்காது, வேற குறை இருக்கும். இந்த குறைக்கு பதிலாக வேற குறை இருக்கும். எந்த குறை இல்லாத ஒருத்தையை கொண்டு வர்றதா இருந்தா அது நீ மனுஷன்ல தேட இயலாது. மனுஷன்ல அப்படி யாருமே இல்ல. அப்படி அல்லாஹ் யாரையும் படைக்கவே இல்லை. மிஷின்ல தான் அப்படி செய்யலாம், மனிதன்ல அது முடியாது. அப்ப நம்ம என்ன வழங்க வேண்டும்? குறைகளை குறைகளோடு வைத்து ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடப்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. இறுதி பேருரையில கடைசி வசியத்தாக சொன்னார்கள், பெண்கள் விஷயத்திலே நல்லதை நாடிக்கொள்ளுங்கள், நலவை விரும்புங்கள். இது நம்ம பேண வேண்டிய விஷயம். அதை விட இந்த சமூகத்திலே பெண்களுக்கு இழைக்கிற ஒரு கொடுமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இலங்கையிலும் நம்முடைய இந்தியாவிலும் தமிழகத்திலும் பார்த்தால், முஸ்லிம் குடும்பத்தில் ஒரு பெண் பிறந்து விட்டால் அவளுக்கு இல்லற வாழ்க்கை கிடைப்பது கூட குதிரை கொம்பாக இருக்கிறது. பார்க்கிறோம். கிடைக்குமா இல்லற வாழ்க்கை? எங்கள் நாடுகளில் பார்த்தால், உங்கள் நாட்டில் விசாரிக்கிறோம், 40 வயசு கன்னிகள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில். எந்த சமுதாயத்திலும் கிடையாது. 40 வயசு வரை திருமணம் என்றால் என்னவென்று தெரியாத முதிர் கன்னிகள் இந்த சமுதாயத்தில் உண்டு. 35 வயது கன்னிகள் உண்டு, 25 வயது கன்னிகள் உண்டு. வேற வேற சமுதாயத்தில் பாருங்கள். இந்தியாவில் அந்த 16, 18க்குள்ள எல்லாம் திருமணம் ஆகிவிடும். இந்த சமுதாயத்தில் தான் அதிகமாக முதிர் கன்னிகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நலன்ல, ஒரு பெண்ணை கிடைக்கக்கூடிய உரிமையில முக்கியமான உரிமை என்னங்க? தாம்பத்தியம் தானுங்க. ஒரு ஆணுக்கு தானுங்க. ஒரு ஆம்பளையா இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற முக்கியமான உரிமை என்ன? அவனுக்கு ஒரு இல்லற சுகம் வேணும். அதுக்கு தடை இருக்கக்கூடாது, அதுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது.
அதுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா? இதே மாதிரிதான் ஆண்களை விட அதிக உணர்ச்சி உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற பெண்கள், அவர்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா? கிடைக்குதா? கிடைக்காமல் இருப்பது இயற்கையா, உங்களுடைய சதியா, உங்களுடைய சூழ்ச்சியா, உங்களுடைய கொடுமையா? சிந்தித்து பாருங்கள். ஏதோ நம்ம மேல தப்பு இல்லாம அதுவா கிடைக்காமல் போனால் பரவாயில்லை, நம்மள அல்ல குற்றம் முடிக்க மாட்டான். இந்த கிடைக்காமல் பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்காமல் போகிறது, அதுக்கு என்ன காரணம்? நீங்க காரணம் இல்லையா? உங்களை விட பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்ணிடத்தில் போய் என்ன கேட்கிறீங்க? எங்களுக்கு ரூபா வேணுங்கிறீங்க, கார் வேணுங்கிறீங்க, பங்களா வேணுங்கிறீங்க, வீடு கொடுங்குறீங்க, வீட்டு மனையாவது கொடுங்குறீங்க, ரொக்கம் கேட்கிறீங்க, தொழில் வச்சு கேட்கிறீங்க, நகை நட்டு போட சொல்றீங்க, வெளிநாட்டு வேலை வாங்கி கேட்கிறீங்க, விசா எடுத்து கேட்கிறீங்க. இப்படி பலவிதமான முறைகளில் பெண் வீட்டு ஆளை சுரண்டுகிறீர்கள். ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு சம்பாதிக்க முடியாது. இதான் யதார்த்தம். ஒன்னு ரெண்டு பேர் தான் அப்படி முடியும். நீங்க என்ன பண்றீங்க? 4 பொம்பளை பிள்ளை பெத்தான்னா அவனுக்கு 4 வீடு கட்டியாகணும். இப்ப ஒரு பெண்ணை பெற்ற காரணத்துக்காக வேண்டி, அவள் பெண்ணாக இருக்கிறாள் என்ற காரணத்திற்காக வேண்டி, இந்த தாம்பத்திய இல்லற சுகத்தை கொடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கொடுமையை நிகழ்த்துகிறீர்களே. ஊர் சேர்ந்து நிகழ்த்துகிறீர்கள், ஜமாத் எல்லாம் சேர்ந்து நிகழ்த்துகிறீர்கள், உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து நிகழ்த்துகிறீர்கள். மார்க்கத்தை சொல்ல வேண்டிய ஊமை சைத்தான்களாக இருக்கிற உலமாக்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு போய் ஃபாத்தியா சொல்லி ஓதிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? ஊரை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பை ஏற்றிருக்கிற ஜமாத் தலைவர்கள் பள்ளி வாசலில் வைத்து எங்கள் நாடுகளில் எல்லாம் இந்த வரதட்சணை வாங்கி கொடுக்கிற ஒரு சடங்கு நடைபெறும். யார் வாங்கி கொடுப்பாரு? ஜமாத் தலைவர் வாங்கி கொடுப்பார், முத்தவள்ளி வாங்கி கொடுப்பார், ஊர் பிரமுகர்கள் வாங்கி கொடுப்பார்கள். தொட்டு 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 எல்லாருக்கும் நாங்கள் பங்குன்னு காட்டுறாங்க. மறுமையில எனக்கு இதுல ஒரு பங்கு இருக்கட்டும். இதுல இந்த அக்கிரமத்தில், இந்த அநியாயத்தில். அப்ப நீங்கள் ஒரு சக்திக்கு மீறி ஒரு பெண்ணிடத்தில் போய் இவ்வளவு பெரிய தொகையை கேட்கிறீங்களே, இதுதான் பெண்களுக்கு நலம் நாடுற விதமா? இஸ்தௌசு பின்னிசாய் ஹைரான்னு சொன்னாங்களே, பெண்கள் விஷயத்தில் நல்லதை நாடுங்கள். நாங்களே பாவிகளா, நீங்க இதான் நல்லது நாடு லட்சணம் இதானா? அவங்கள ஒரு ஜீவனா பார்க்க மாட்டீங்களா? அவங்களுடைய உணர்வுகள் என்னன்னு புரிஞ்சு கொள்ள மாட்டீர்களா? ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் ஒண்ணும் தெரியாது, ஆம்பளைக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு காலம் இருந்தது, 25 வயசுல மாப்பிளைக்கு பொண்ணு பேசும் பொழுது கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. கிழவங்க போய் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காலத்துல கல்யாண மாப்பிளைக்கு என்ன செய்வாங்க? அப்படியே கல்யாணம் பண்ணா என்னது பண்ணணும்னு சொல்லி ஒண்ணும் தெரியாது. ஒரு காலம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் கல்யாண மாப்பிளைக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து விட்டுருவாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருப்பான்ல, அவன் சொல்லிக் கொடுப்பான். கல்யாணம் பண்ணா இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும் சொல்லிக் கொடுப்பான். இன்னைக்கு அப்படியா? 5 வயசு பள்ளிக்கு எல்லாம் தெரியும். காலம் எப்படி காலம்? நமக்கு எல்லாமே தேடி போகாம நம்மளை தேடி அது வருது. டிஷ்ல கொண்டாந்து கொட்டுறான், டிவி வழியா நம்ம வீட்டுல வந்து கொட்டுது, எல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் காட்டுறான். எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும், என்ன செய்வாங்க, அந்த காட்சிகளை எல்லாம், படுக்கையறை காட்சிகள் எல்லாம் காட்டுறான். அந்த காலத்துல 25-30 கல்யாணம் ஆனா ஆகாட்டா கூட பேசாம இருந்துருவான். ஆம்பளை பொம்பளை எல்லாம் அன்னைக்கு இருக்க ஏழுமா? இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பேப்பர் படி, டெய்லி பேப்பர் படிக்க முடியலங்க, செய்தி பேப்பர் படிக்க முடியல. அதுல இந்த மாதிரி மேற்று நாள் இருக்கும். செய்தி தானே ஒரு பேப்பரை வாங்கினா அதுல என்ன இருக்கு? பேப்பர் செய்தி சேர்த்து போட்டுருக்காங்க. இப்படி குடும்ப பத்திரிகை வாங்க முடியல, நியூஸ் பத்திரிகை வாங்க முடியல, டிவியில நியூஸ் பார்க்க முடிய மாட்டேங்குது. எல்லாத்திலையும் மற்றதையும் கலந்து கலந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு, எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 10 வயசு பொம்பளை பிள்ளைக்கு அம்புட்டும் தெரியும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 40 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் கல்யாணத்தை மறுக்கிறீர்களே, கல்யாணம் செய்ய முடியும்.